ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ரகு சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோம்னா நம்ம ரகுராம் வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம மாயா நேராக நம்ம ஜானகிட்ட பேசுகிறாங்க. பெரியம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பெரியப்பா இந்த கல்யாண பொறுப்பை என்னை நம்பி ஒப்படைச்சிருக்காரு. அதனால நல்லபடியா இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனைகளும் எந்த குழப்பமும் வராம இந்த கல்யாணத்தை சிறப்பா நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னது. மாயா, உன்னால எப்படி மாயா எல்லாத்தையும் ஈஸியா மறந்துட்டு இவ்வளவு தைரியமா பேச முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் நீங்க கொடுத்த தைரியம் தான். உங்களையும் பெரியப்பாவையும் பார்த்துதான் எனக்கு இவ்வளவு தைரியமும் வந்துச்சு. பெரியம்மா, அதெல்லாம் விடுங்க. நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயமே, இந்த கல்யாணம் முடிச்ச அடுத்த நொடியே நான் என் ஊருக்கு கிளம்பிடுறேன் அப்படின்னதும் ஜானகிக்கு இடி விழுந்த மாதிரி போயிடுது. மாயா, என்ன பேசிட்டு இருக்கா? ஆமா பெரியம்மா, என்னால இந்த கல்யாணம் எல்லாம் பார்த்துட்டு என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது பெரியம்மா. அதே மாதிரி நான் இந்த வீட்டில் இருக்கிறது சரியில்லை. நான் இருந்தாலும் சீனுவுக்கு மேலே இருக்கிற காதல் அன்பெல்லாம் குறையாம போயிடும். அதுக்கப்புறமா பாதிக்கப்பட போறது நம்ம சீனு சாருவோட வாழ்க்கை தான். அதனாலதான் இந்த கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நொடியே ஊருக்கு கிளம்பிடுறேன். நான் இந்த ஊருக்கு வந்ததே என் அம்மாவுக்காகத்தான். இப்போ இந்த ஊரை விட்டு போறது எனக்கு என் அம்மாவுக்காகத்தான். ஏன்னா என் அம்மாவுக்கான அங்கீகாரம் இந்த வீட்டுல கிடைச்சிட்டு எனக்கு அது போதும் பெரியம்மா. தயவு பண்ணி என்ன தடுத்து நிறுத்த வேணாம் அப்படின்னுட்டு மாயா அங்கிருந்து போனதும் ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில என்ன நடக்குதுன்னா, நம்ம மாயா கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா போட்டோகிராஃபர்ஸ் வராங்க. இது பார்த்து ரகுராம் ஆச்சரியப்படுறாங்க. யாருங்க நீங்க, என்ன வேணும்? இல்லைங்கய்யா, போட்டோ எடுக்கிறதுக்காக இந்த வீட்டுல இருந்து மாயாங்கிற மேடம் எங்களை வர சொன்னாங்க அப்படின்னதும் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்னது மாயாவா அப்படின்னதும், ஆமா பெரியப்பா, இங்க பாருங்க பெரியப்பா, இப்போ இந்த காலத்து ஜெனரேஷன்ல போட்டோ எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க. நீங்க வெறும் போன் யாரையுமே யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்க. அதனாலதான் எல்லாரையும் போட்டோ எடுக்கலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோ எடுக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னதும், ஆமாண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இதுவும் ஒரு சந்தோஷம் தானே அப்படின்னதும், அதுக்கு என்ன, போட்டோ எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, எனக்கு சம்மதம் அப்படின்னதும் மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் என்ன, எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்னதும் உடனே கார்த்தியும் வந்துடுறாங்க. என்னம்மா இது, கார்த்திக்கு யாரு சொன்னா? பெரியப்பா, போட்டோன்னு சொன்னா நாம மட்டும் எடுக்கிறது இல்ல, மாப்பிள்ளையும் பொண்ணு சேர்ந்து எடுக்கிறது தான். அப்போதானே அவங்களுக்குள்ளேயே ஒரு நெருக்கம் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதனால்தான் இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க அப்படின்னதும், சூப்பர்மா மாயா, பாத்தீங்களா எல்லாரும் சொன்னீங்களே மாயா பெருசா ஒன்றும் பண்ண மாட்டான்னு, எப்படி அழகா இந்த காலத்து ஜெனரேஷனுக்கும் ஓல்டு ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றா பார்த்து பண்ணிட்டு இருக்கா. இதுதான் என்னோட மாயாங்கிற மாதிரி ரகுராம் மாயாவை விட்டு கொடுக்காம பேசுறாங்க. அப்படின்னு பார்த்து எல்லாருமே சூப்பரா போட்டோ எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. மேக்கப் எல்லாம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி தானா ரெண்டு பேரும் ஜோடியா போட்டோ எடுக்கிறாங்க. அப்போ நம்ம மாயா என்ன பண்றாங்க, சீனு என்ன பார்த்துட்டு இருக்க, சாரு கூட சேர்ந்து போட்டோ எடு அப்படின்னதும் நம்ம சீனு செமையா முறைச்சிட்டே சாரு கூட நெருக்கமா நிக்கிற மாதிரி நடிச்சு சிரிச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. சோ ஒவ்வொரு ஜோடியும் சூப்பரா போட்டோ எடுத்து முடிச்சதும் இந்த பக்கம் நம்ம மாயா பெரியப்பா ஜானகி, பெரியம்மா ரெண்டு பேரும் போட்டோ எடுங்க அப்படின்னதும் உடனே நம்ம ரகுராம் இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல மாயா அப்படின்னுட்டு ரூமுக்குள்ள போனது ஜானகி ரொம்ப சேட் ஆயிடுறாங்க. பெரியம்மா இங்க பாருங்க, நீங்களும் பெரியப்பாவும் கண்டிப்பா போட்டோ எடுத்தே ஆகணும், பாட்டியே போட்டோ எடுத்துட்டாங்க, இருங்க நான் பெரியப்பாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னுட்டு மாயா நேரா ரூமுக்குள்ள போய், பெரியப்பா என்ன பெரியப்பா எல்லாருமே போட்டோ எடுத்துட்டாங்க, நீங்க மட்டும் போட்டோ எடுக்கலன்னா எப்படி, வாங்க போட்டோ எடுக்கலாம் அப்படின்னதும், இங்க பாருமா மாயா, இதுல எனக்கு சுத்தமா பிடிக்காதுமா, ஆசைக்காகவும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க ஆசைக்காகவும் தான் நான் இதுக்கு சம்மதிச்சேன், மற்றபடி எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அப்படின்னதும், இங்க பாருங்க நீங்க உங்க இஷ்டத்தை மட்டும் பாக்குறீங்க, பெரியம்மாவுக்கு இதுல எல்லாம் ஆசை இருக்கும் பெரியப்பா, அதை வெளியே சொல்ல முடியாம இருக்காங்க, நீங்க தானே அதை நிறைவேற்றணும் அப்படின்னதும், சரி போமா வார அப்படின்னுட்டு சூப்பரா ரெடி ஆயிட்டு வராங்க. ரகுரா ரெடி ஆயிட்டு வந்ததை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்ன பெரியமா பாக்குறீங்க, போங்க ரெண்டு பேரும் ஜோடியா உட்காந்து போட்டோ எடுங்க அப்படின்னதும் ரகுராம் ஜானகி பக்கத்துல இருந்து ரொம்ப நெருக்கமா கேட்ட போஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதை பார்த்து நம்ம ரகுராம் ஜானகி செம ஹாப்பி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா போட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சதும் கேமராமேனும் அங்கிருந்து கிளம்பினதும் இந்த பக்கம் நம்ம ரகுராம் மாயா, உண்மையிலேயே இந்த போட்டோ எடுக்கிறதுல அப்படி என்னதான் இருக்குன்னு தோணுச்சு, ஆனா இப்பதான் புரியுதுமா இதுல இவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்குன்னு, இந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீதான், மனசுக்கு நிறைவா இருக்குங்கிற மாதிரி எல்லாரும் மாயாவை பாராட்டி தள்ளுவா.